வந்ததுக்காக ரொம்ப நன்றி. இன்னைக்கு நம்ம சகின்னு சொல்லிட்டு ஒரு பிரஸ்ட் கிளினிக் லான்ச் பண்ணிருக்கோம். நம்ம நளினி மேம் வந்திருக்காங்க. அண்ட் இது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு டே. நிறைய ஜனங்களுக்காக நம்ம நிறைய விஷயங்கள் பண்றோம். இந்த கம்யூனிட்டியில நம்ம நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். அது இந்த ஒரு நல்ல நாள்ல ஒரு ஒரு நல்ல விஷயம் நாங்க இன்னொரு பண்ணிருக்கிறது என்ன அப்படின்னா, 10 பேரு அண்டர் பிரிவிலேஜ் நாட் அஃபோர்டபுள் அந்த பேஷண்ட்ஸ்க்கு நளினி மேடம் பேரால நாங்க 10 பேருக்கு மேமோகிராம் ஃப்ரீயா பண்ணிருக்கிறோம். ஸோ இது எல்லா வருஷம் மேடமோட பர்த்டே அன்னைக்கு ஆகஸ்ட் 27 அன்னைக்கு நாங்க இது வருஷம் பண்ணிட்டு இருக்க போறோம். அண்ட் ஒரு வருஷம் அவங்க எங்களை பிளஸ் பண்ணிட்டு இங்க போகணும், அது நாங்க விரும்புறோம். முக்கியமா நீங்க எல்லாரும் வந்ததுக்காக ரொம்ப நன்றி. உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங்கா இருந்தது. அதாவது விழிப்புணர்வு வேணும், ஆனா அது என் பேர்ல பண்றாங்கன்ற போது நான் இவங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. உண்மையில வாழ்நாள் சாதனையாளர் விருதெல்லாம் வாங்கினது இதுதான் பெரிய விருது. நான் வாங்கினதா சந்தோஷப்படுறேன். உண்மையில நம்மளால ஒரு 10 பெண்கள் அவங்க மெமோகிராம் பண்ணிக்கிட்டாங்க, ரொம்ப சந்தோஷம். உண்மையில எங்களோட சின்ன திரை பெரிய திரை அவங்களுக்கும் நான் சொல்றேன், அவங்களால முடியாதவங்களை நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு வரேன் மேம். நீங்க அவங்களுக்கு நல்லபடியா எல்லாமே பண்ணி கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷம். உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு நாள் ஆக்கிட்டாங்க சகி எங்களை. இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கிளினிக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வர ஒரு ஃபீலிங்கே இல்லை. நம்ம ஏதோ ஒரு பெரிய இடத்துக்கு வந்துருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டாக்டர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. ஒரு டாக்டரோட பயம் இல்லாமல் நம்ம தாராளமாக நமக்கு தேவையானது எல்லாமே அவங்க கிட்ட மனம் விட்டு பேசலாம், கேட்கலாம். ஏன்னா எல்லாருமே எல்லாத்துலேயுமே சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. ஸோ ஆன்காலஜியாக இருக்கட்டும், ரேடியாலஜிஸ்டாக இருக்கட்டும், மெமோகிராம் டெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பேத்தாலஜிஸ்டாக இருக்கட்டும், சான்ஸே இல்லை. நாங்கள் இருக்கோம் மேடம். நான் முதல்ல சொன்னது மேடம் வலிக்குமான்னு தான் கேட்டேன். இல்லை அவ்வளோலாம் வலிக்காது, நம்ம தான் எல்லாமே தாங்குவேன்னு சொல்லி நமக்கு தைரியம் கொடுக்குறேன். இப்படி ஒரு டாக்டர்ஸ் நமக்கு நிச்சயமாக தேவை. தேங்க்யூ ஸோ மச் மேம். சக்கி நம்ம என்ன சொல்லுவோம், தோழி, ஃப்ரெண்டு, எல்லாருமே நமக்கு சக்கி தானே. நம்ம சக்கியா இருந்துட்டாலே நமக்குள்ளதானே எல்லாருமே அண்டர் ஒன் ரூஃப் எல்லாமே சக்கினாலே. சக்தி வேற, சகா சகி சகான்னு சொல்லுவாங்க தெரியுமா? சகானா நம்ம தோழன்னு சொல்றோம், அதோட சகின்னு சொல்றதுதான். சோ சகிங்கிறதுக்கு மீனிங் கண்டிப்பா. மார்பகத்தை பத்தி மார்பக இது வெல்னஸ் கிளினிக் தான். இது கேன்சர்னு கூட நாங்க அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். இட்ஸ் பிரஸ்ட் கிளினிக். பெண்களுக்கு மிக முக்கியமானது மேடம் சொன்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் வேணும். இன்னமும் பெண்களுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனோம்னா ஒரு ஆண் துணை கூட்டிட்டு போகணும், அப்படி ஒரு நிலைமை தான் இருந்துட்டு இருக்கு. பட் அது மாதிரி இல்லாம ஃப்ரீயா கேட்டு பழகிறதுக்கு இப்போ ஆண் மருத்துவர்னு கூட இல்லாம டெடிகேட்டடா பிரத்யேகமான பெண் மருத்துவர்கள் இருக்காங்க. அவங்க கிட்ட மனம் விட்டு பேசி எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, என்னோட பிரஸ்ட செக் பண்ணணும்னா செக் பண்ணிட்டு இது இப்ப நம்ம ஒரு சாதாரண ஒரு வண்டி வாங்கினா கூட நம்ம அதை ரெகுலர் சர்வீஸ் பண்றோம். அப்ப நம்ம பாடிக்கு நமக்கு பிரச்சனை வந்தா தான் போய் டாக்டரை பார்க்கணுங்கிறதே இல்லை. பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நம்ம அப்பப்ப ஸ்கிரீன் பண்ணிக்கணும். அது மாதிரி இங்க பெண்கள்கிட்ட மனம் விட்டு பேசி பெண் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு போறதுக்காக ஒரு கலந்தாய்வு, ஒரு கவுன்சிலிங் தான் இது ஆக்சுவலி. அப்ப தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் அதை தாண்டி நம்ம டெஸ்ட் எடுக்கலாம், ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்கேஸ் ஏதாவது கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான முழு ட்ரீட்மெண்ட் எல்லாமே. இப்போ பிரஸ்டுக்கான பிரத்யேகமான சர்ஜன்ஸ் இருக்கிறாங்க. மார்பகத்தை முழுமையா ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கும் போது அந்த கட்டியை மட்டும் நம்ம எடுத்தா போதும், ஸ்கார்லெஸ். ஏன்னா எப்படி வெளி தோற்றம் இருக்குங்கிறது ரொம்ப ஒரு பெண்ணுக்கு ஒரு இமேஜ் முக்கியம். ஸோ அதனால ரொம்ப ஸ்கார்லெஸ் சர்ஜரி பண்ண முடியும். மெடிக்கல் ஆன்காலஜில பாத்தீங்கன்னா இப்போ முன்னாடி எல்லாம் கீமோனா பயப்படுவாங்க, முடி கொட்டும் அப்படிங்கிற பிரச்சனை நம்பி, அதுக்காகவே வரமாட்டாங்க. அது ஒரு ஸ்டிக்மா. இப்ப அது தேவையில்லை. ஹார்மோன் தெரப்பி இருக்கு, அட்வான்ஸ்டா டார்கெட்டட் தெரப்பி அண்ட் இம்யூனோ தெரப்பி இருக்கு. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்னால சைடு எஃபெக்டே எதுவும் இல்லாம நல்ல ஒரு முழுமையான குணம் கொடுக்க முடியுது. பிரஸ்ட் ரேடியேஷன்ல பாத்தீங்கன்னா பிரஸ்டுக்கு ஃபுல்லா ரேடியேஷன் கொடுக்க தேவையில்லை, கட்டி எடுத்த இடத்துக்கு மட்டுமே ரேடியேஷன் கொடுக்கலாம். அது அட்வான்ஸ்டு டெக்னிக். ஸோ சைடு எஃபெக்ட்ஸே இல்லாம நம்ம பண்ண முடியும். இப்படி எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டுமே இங்க இருக்கு, இந்த ஹாஸ்பிட்டல்லே இருக்கு. நம்ம வேற எங்கேயும் போக தேவையில்லை. பெட் ஸ்கேன் இருக்கு, ஹோல் பாடி பெட் ஸ்கேன் எடுத்து பாத்துக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டியும் இங்கே இருக்கு, எல்லாமே இங்கே நமக்கு பார்த்தோம்னா. சகிங்கிறதுக்கான பேர் என்னன்னு சொல்லி நம்ம நம்பர் கேட்டிருந்தாரு. சகின்னு சொன்னா தோழி. இங்க நம்ம இதை ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான ரீசனே பெண்கள் பெண்களை பார்க்கணும் அப்படிங்கிறது. இந்த காலத்துல நிறைய பேர், முன்னாடி ஆளுங்க கிடையாது, நமக்கு எல்லாரும் இருக்கிறவங்கள பார்ப்பாங்கன்றது. இப்போ நிறைய பேர் அதை விரும்புறாங்க. ஸோ நம்ம பெண்ணா இருக்காங்கன்னா நமக்கு பெண்ணுக்கு மார்பக சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னொரு பெண் டாக்டர் இருந்தா நல்லா இருக்குமேங்கிறது சொல்றாங்களோ இல்லையோ மனசுல அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம். மேடம் அதே தான் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது. ஸோ இதுல பார்த்தோம்னா நமக்கு டாக்டர் சுனிதா அவங்க
சர்ஜரி பொறுத்த வரைக்கும் அவங்க முதல்ல பார்த்துட்டு என்ன இருக்குது, கட்டி இருக்குதா இல்லையா என்னங்கிறது வந்துட்டு இது பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கான ஸ்கேன் எடுக்கிறதுக்குன்னு சொல்லியே தான் நமக்கு வந்து டாக்டர் காவியா இருக்காங்க. அவங்க வந்து ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து அந்த மேமோகிராமோ ஸ்கேன் எடுக்கிறது, கட்டி எப்படி இருக்கு என்ன எதுங்கிறது அதை பார்த்தோன்னே ஓரளவுக்கு நமக்கு சொல்லிட முடியும். கட்டி வந்து அதில் வந்து கேன்சர் மாதிரி இருக்கா, 1 2 3 4 5 சொல்லும்போது 4 5 வந்தால் கேன்சருக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. 1 2 3 1 பயப்பட வேணாம், நம்ம ஸ்கேன் மட்டும் பண்ணிட்டு இருந்தா போதும்னு சொல்லுவோம். அதே மாதிரி வந்துட்டு நெக்ஸ்ட் ஒருவேளை ஏதாவது கண்டுபிடிச்சா சதர் டெஸ்ட் எடுத்துட்டு அதை பார்க்கறதுக்கு டாக்டர் சிவரஞ்சனி அவங்க தான் பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட்ல. ஏன்னா எதா இருந்தாலும் கேன்சருக்கு வந்து ஆணிவேருங்கிறது ட்ரீட்மெண்ட்ல அந்த பயாப்சி இருக்கும். சதை பரிசோதனை அவங்க பார்த்துட்டு அதுல சில ஸ்பெஷல் டெஸ்ட்டை பார்த்துட்டு என்ன விதமான ட்ரீட்மெண்ட் தேவைங்கிறத அதான் அவங்க நமக்கு சொல்லுவாங்க. இதை வச்சு நம்ம வந்து ட்ரீட் பண்ணலாம். அண்ட் இது வந்து சொன்ன மாதிரி வந்து மார்பக சம்பந்தப்பட்ட எல்லா நோய்களுக்கும், கேன்சர்னு மட்டும் கிடையாது, மார்பகத்துல ஏன்னா கட்டிங்கிறது வந்து எல்லா பெண்களுக்கும் அவங்களுக்கு லைஃப்ல வரக்கூடியது. ஸோ என்னன்னா சில பேர் வந்து சின்ன வயசுல ஒரு 15 வயசுல வந்துட்டு இது கட்டி இது கேன்சர் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு வருவாங்க. அப்படி கிடையாது. பெரும்பாலான கட்டிகள் வந்து சாதா கட்டியா தான் இருக்கும். ஒரு வாழ்க்கையில வர கட்டிகள்ல பார்த்தோம்னா 90% மேல வந்து சாதா கட்டியா தான் இருக்கும். ஆனா வயசாக ஆக எந்த வயசுல வருது, எந்த விதமான கட்டியா இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது என்னங்கிறத கண்டுபிடிக்கிறது இதை வச்சுதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ இவங்க 3 பேர் தான் இருக்காங்க. ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்ல அதுக்கு மேல தேவைப்பட்டா நமக்கு கதிர்வீச்சு இந்த மாதிரி போகும்போது அதுக்கு தான் டாக்டர் ஆஸ்மி இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லீட் பண்ணி அதுக்கு வந்து ரேடியேஷன்லாம் முன்னாடிலாம் ஒரு மாசம் 2 மாசம் ஆகும். இப்போ 5 நாள்ல முடிச்சிடலாம், ஒரு வாரம் தான். வெளியூர்லேருந்து வராங்க, வெளிநாட்டிலேருந்து வரவங்களாம் எடுத்துட்டு 5 நாள்ல ரேடியேஷன் முடிச்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து டாக்டர் ஆஸ்மி. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு ஃபுல் லேடிஸ் டீம் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப், அதே மாதிரி இப்போ டாக்டர் அருண் இருக்கார், அவர் தான் வந்து மெடிக்கல் ஆன்காலஜி ஹெட். டாக்டர் விமல் இருக்கார், அவர் சர்ஜிக்கல் ஆன்காலஜி ஹெட். நான் ஓவரால் டாக்டர் பாலாஜி வந்து இன்சார்ஜ் ஆஃப் இது அப்படின்னு சொல்லி இருக்கிறது ஆன்காலஜி டிபார்ட்மெண்ட். ஸோ இது எல்லாருமே எங்க கைடன்ஸ்ல அவங்க எல்லாருமே வந்து தேர் டேக்கிங் கேர். ஸோ லேடிஸ் வந்து லேடிஸை ஃப்ரீயா பார்த்து பெண்களுக்குன்னு உரியதுன்னு ஆரம்பிச்சதுனால தான் சகினே பேர் வச்சிருக்கோம். பெண்களுக்கான தோழி, அந்த ரீசன்னால தான் இதுக்கு சகின்னு பேர் வச்சிருக்கோம். எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு. இது சில இடத்துல பார்த்தோம்னா இது ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும், அங்க ஒரு டிபார்ட்மெண்ட், எல்லாமே இங்க தான். ஒரு நிமிஷத்துல இங்கேயே பார்த்துட்டு எல்லாத்தையும் டிசைட் பண்ணி ஒரு நாள்ல டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்துருவோம். காலையில பண்ணா சாயந்தரம் ரிசல்ட், அடுத்த நாள் பயாப்சி ரிசல்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் உடனுக்குடனே கிடைச்சிடும். மேமோகிராஃபின்னு சொல்லும்போது அதுல அட்வான்ஸ்டா இருக்கிறது 3D ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஏஐ பேஸ்ட் டெக்னிக்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது இன்னைக்கு ஏஐங்கிறது நம்ம நிறைய சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் ஆல்ரெடி அதுக்குன்னு டைப் பண்ணி நம்ம அதுக்கான ஸ்டடிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கும் போது அதுல தவறுதலா கண்டுபிடிக்கிறது. ஏன்னா மேமோகிராம்ங்கிறது ஒரு நிழல் படம், அவர் எந்த ஸ்கேன் எடுத்தாலுமே அது ஒரு நிழல் படம். அதை வந்து ஆனால் இன்னும் துல்லியமா கண்டுபிடிக்கிறது சிலது இல்லை, நீங்க கவலைப்பட வேண்டாம், பயாப்சியே தேவையில்லை, நீங்க சும்மா இருங்கன்னு சொல்ற அளவுக்கு நம்ம இதை வந்து பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு நமக்கு இன்னைக்கு வந்து டெக்னிக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் சில சமயம் கட்டிகள் வந்து மேமோகிராம்ல மட்டும் தெரியும், அல்ட்ராசவுண்ட்ல தெரியாது. ஸோ எப்படி அது பயாப்சி எடுக்கிறது, அதுக்கு தனியா வந்து 3D ஸ்டீரியோடாக்டிக் பயாப்சின்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த 3D பயாப்சி எடுக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை வந்து எடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸ்லாம் இங்க இருக்கு. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இங்க இருக்கிறது. எல்லாம் ஒரே இடத்துல பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படுற ஒரு கிளினிக்னு சொல்லி மார்பக எல்லா பிரச்சனைகளுக்கும், இது வந்து கேன்சர்னு சொல்லி மட்டும் இதுன்னு கிடையாது, எந்த விதமான மார்பக கட்டிகளோ இல்லை தொந்தரவுகளோ, அது வந்து காம்புலேருந்து ரத்தம் வருது, நீர் வருது, இந்த மாதிரி இருக்கலாம், கட்டிகள்னு இருக்கலாம், நீர் கட்டின்னு இருக்கலாம், பால் கட்டின்னு, எதா இருந்தாலும் நம்மள இங்க வந்து பார்த்துட்டு ஃப்ரெண்ட்லியா நீங்களே பார்ப்பீங்க. எல்லாருமே இங்க இருக்கிறவங்க வந்து மேடம் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்கம்மா, நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றதுக்குன்னே தான் அவர் இருந்தாலும் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சின்ன விஷயம் தான், நம்ம பார்த்துக்கலாம்னு சொல்ற அளவுக்கு எடுத்துட்டு போறதுக்கு இருக்காங்க. அதுக்கு ஏபிள் சப்போர்ட் தான் நம்ம சிஓ சார் பரத்கான் ரெட்டி சார் வந்துட்டு ரொம்ப வருஷமா அவர் ஹைதராபாத்ல இருந்து வந்திருந்தாலும் அவர் வந்து தமிழர் தான். ஏன்னா வந்து அவர் இங்க அவ்வளவு வருஷமா இருந்துட்டாரு. அந்த மாதிரி நிரஞ்சனி மேடமும் அதே மாதிரிதான். எல்லாருமே நமக்கு இங்க சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு போறதுக்குன்னு சொல்லிதான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் வந்து இன்னைக்கு ஒரு ஆணி வேரா இருக்கிறது நல்லி மேடம். ஏன்னா அவங்க பேர்ல இதை நாங்க பண்ணோம்னு நினைச்சோம். அவங்கள வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து எல்லாத்துக்கும் ஒரு பப்ளிக் இமேஜ், ஒரு ஃபேஸ்ங்கிறது நமக்கு வேணும். அதுக்கு தான் நல்லி மேடம் இருக்காங்க. ஏன்னா அவங்கள வந்து காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா நாங்க வந்து என்னதான் சொன்னாலும் டாக்டர்ஸா சொல்றதுன்னு இருக்கும். ஆனா மேடம் சொல்லும்போது அதே விஷயம் வந்து அவங்க வந்து ஈஸியா பேசுறோம். அவங்க வந்துட்டு ஓகே மேடம் சொல்றாங்க இதுல ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு சொல்றதுன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் இனிமே வந்து என்னோட சீரியல்லையோ படத்துலயோ நான் வந்து இதை பத்தி சொல்றேன், சொன்னாதான் நமக்கு வந்துட்டு மக்களுக்கு ரீச் ஆகணும். இப்பதான் ஒரு நம்பர் ஒருத்தர் வந்துட்டு நம்ம நண்பர் வந்து கேட்டாரு, ஏதாவது உங்களுக்கு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கா? மேடமே ஏற்கனவே இது அவர் கேட்கறதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே அங்க சொல்லிட்டாங்க. நான் இனிமே என்னோட இது நான் சொல்லி எப்படியாவது நான் நினைச்சு அதை வந்து, ஏன்னா அந்த ஒரு அவேர்னஸ் பேசிக்கா இதை பண்ணிக்கோங்கன்னு சொன்னா அது வந்து நம்ம சாதாரணமா சொல்றதுக்கும் ஒரு செலிபிரிட்டி சொன்னா அதுக்கான ஒரு இது இருக்கும். மேடம் மாதிரி சீனியர் மெம்பர் அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்க இதுல. ஆமா, இன்னொரு பெரிய விஷயம் இவங்கிட்ட என்னன்னா, ஒரு ஃபைலும் ஒரு செக் பண்ற ஒரு பேஷண்ட்ஸோட ஃபைலும் இவங்க அந்த டியூமர் போர்டுன்னு ஒன்று உட்காந்துட்டு எல்லாருமே செக் பண்றாங்க. சப்போஸ் ஏதாவது சின்னதா நாங்க மிஸ்டேக் பண்ணிருக்கலாம், இருக்காது, பட் இருந்தாலும் எல்லாருமே ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு இந்த ஃபைல் அடுத்தது தான் மூவ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளோட ஃபைலை பார்க்க நம்ம என்ன பண்றோம், நம்ம என்னதான் நம்ம ஒரு பெரிய டாக்டர் கிட்ட பார்த்துருந்தாலும் செகண்ட் ஒப்பீனியன் அவரை கேட்கலாம் இவரை கேட்கலாம், நம்ம இல்லைனாலும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை நோண்டி விடுவாங்க. இந்த செகண்ட் ஒப்பீனியன் இங்கே பாருங்க, செகண்ட் தேர்ட் ஃபோர்த் ஃபிஃப்த் எல்லாம் இருக்காங்க. எல்லா ஒப்பீனியனும் இங்கே ஒரே இடத்துல பார்த்துட்டு அவங்களுக்கு இது தேவையா வேண்டான்றது இவங்களுக்கு டிசைட் பண்ணி நம்மளை நல்ல தைரியத்தோட வெளியே அனுப்புறது
பெரிய விஷயம் இல்லைங்களா? இந்த எந்த ஏஜுக்கு அப்புறம் 40 வயசு இந்த டெஸ்ட்ல இருக்கிறதுனால மேமோகிராம்ங்கிறது சராசரியா இந்த பெண்மணியும் 40 வயசுல வருஷம் ஒரு வாட்டி 65 வயசு வரைக்கும் பண்ணாலே போதும். நம்மளால ரொம்ப துல்லியமா கண்டுபிடிச்சா வேற பெரும்பாலும் இது மற்ற ட்ரீட்மெண்ட் இல்லாமே குணப்படுத்தலாம். சராசரியா 40 ல இருந்து 65 வரைக்கும் வருஷம் ஒரு வாட்டி. இந்த மேமோகிராம் பண்றதுனால இந்த பிரஸ்ட் கேன்சர்னால ஏற்படக்கூடிய இறப்புங்கிறதுல 30% குறையுது. இது ஒரு பெரிய நமக்கு ஒரு ஈஸியான ஒரு விஷயம். இதை பண்ணிக்கிறதுனால 30% இறப்பை குறைக்க முடியுது எங்களால் இந்த ஒரு சின்ன டெஸ்ட்னால. நம்ம இந்தியாவிலும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கும் மார்பக புற்றுநோய்க்கும் தான் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. அதை வந்து நீங்க போய் அடுத்தவங்க ரீச் பண்றதுக்காக தான் இந்த இது சொல்றதே வந்து எப்படி நீங்க மார்பக புற்று இதுக்கு கேட்டிருக்கோம் 40 வயசுல மேமோகிராம் மாதிரி கர்ப்பப்பை வாய்க்கும் சில ஸ்கேன்ஸ் இருக்கு, சில டெஸ்ட் இருக்கு. ஸோ இதை ரெண்டும் பண்ணாலே நம்ம கிட்ட வந்து சார் சொன்ன மாதிரி 90% நம்மளால ப்ரிவென்ட் பண்ணக்கூடியது. ஆரம்பத்துல கண்டுபிடிச்சோம்னா முழுமையா குணப்படுத்திடும். ஸோ சர்வைக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் அது பாப்ஸ்மியர் டெஸ்ட் எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பாப்ஸ்மியர். ஸோ இது 21 வயசு அப்புறம் பண்ண ஆரம்பிக்கலாம். 30 வயசு தாண்டவும்னா அது கூட சேர்ந்து ஹெச்பிவி கோ டெஸ்டிங் ஒரு டெஸ்ட் இருக்கு. ஸோ இது ரெண்டோட கம்பைன் பண்ணி பண்ண போது 5 years ஒன்ஸ் பண்ணா போதும். அண்ட் இப்போ WHO ரெக்கமெண்டேஷன் படி பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் லைஃப் டைம்ல ஒரு தடவையாவது வந்து விமன் பாப்ஸ்மியர் டெஸ்ட் பண்ணிருக்கணும். ஸோ ஏன்னா சர்வைக்கல் கேன்சர் ப்ரிவென்ட் பண்றதுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் பாப்ஸ்மியர் பண்றது. சர்வைக்கல் கேன்சர் ஆமா, அது 12 வயசுக்குள்ள ஐடியல் டைம். 14 வயசு வரைக்கும் பண்ணலாம். அப்போ 2 டோசஸ் கொடுத்துக்கலாம். 15 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு 26 வரைக்கும் பண்ணலாம். 3 டோசஸ் தேவைப்படும். இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருத்தர் கூட கேட்டாரு, உங்க பிரஸ் நண்பர் ஒருத்தர் சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட அதை அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட்ல வந்து இன்னைக்கு வந்துட்டு ஃப்ரீயா வந்துட்டு அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்கலாம்னு சொல்லி வந்துட்டு இன்னைக்கோ நேத்திக்கோ தான் நியூஸ் வந்தது நமக்கு. அதில் கவர்மெண்ட்ல இருந்து வந்து நமக்கு ஃப்ரீயா எல்லாருக்கும் ஆல்ரெடி நமக்கு வந்து இது வந்து 2 வேக்சின் இன்டர்நேஷனல் லெவல்ல இருந்தது. இந்தியன் வேக்சின் சீரம் இன்ஸ்டியூட்ல இருந்தே சர்வோவேக்னு சொல்லி வந்துருச்சு. அது கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸா இருக்கு. ஸோ காஸ்ட்டும் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. ஈவன் இன்டர்நேஷனலா போடுறது கூட ஒரு வேக்சின் வந்து 4000 ரூபா தான் இருந்தது. இந்தியன் வேக்சின் 1000 ரூபா அந்த மாதிரி. இது வந்து நம்ம காசு கொடுத்து பண்றதுனாலுமே சொல்றேன், கவர்மெண்ட்ல இப்போ ஃப்ரீயாவே கொடுக்கறதுனே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்லயும் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் எல்லாருக்கும் வந்துடும். ஸோ இன்ஃபேக்ட் வந்து உலக சுகாதார நிலையம் WHO பிளான் என்னன்னா 2030க்குள்ள எல்லாருக்கும் இந்த வேக்சினேஷன்ங்கிறது மேண்டேட்டரியா இருக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறது இருக்கு. சர்வைக்கல் கேன்சரே இருக்கக்கூடாதுன்னு ஆல்ரெடி இது வந்து நியூசிலாந்துல வந்தாச்சு. நியூசிலாந்துல வந்து இன்னைக்கு ஆஸ்திரேலியா நியூசிலாந்துல வந்துட்டு சர்வைக்கல் கேன்சர் புதுசா கேஸே இல்லை, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்ங்கிறது கிடையாதுங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அந்த புள்ளிவிவரம் இப்பதான் லாஸ்ட் வீக்ல தான் அது வந்து சொன்னாங்க, புதுசா அது வரதே இல்லைன்னு. இந்தியாவில தான் வந்து உலகத்துல மொத்தம் வர கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50% கேஸ் வந்து இந்தியாவில தான் இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம வந்து சிம்பிளா பண்ணிடலாம், தடுப்பூசி அவ்வளவுதான் தேவை. அது கொடுத்தால் போதும். ஏதாவது क्वेश्चन இருக்கா? இப்ப மார்பக இத பத்தி கிளினிக் பிரஸ்ட் கிளினிக் பத்தி இன்னைக்கு மார்னிங் வந்து ஐஐடி டைரக்டர் பேசும்போது இந்த ஜெனோமிக் சீக்வென்ஸ் இங்க பண்றோம். இங்க பண்றாங்க. அதே ஃபாரின்லயே பண்றாங்க. அந்த ஃபாரின்ல பண்ண ட்ரக்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். ஆமா, பட் அந்த ஜெனோமிக் இதுல வந்து இந்தியன் ஜியோகிராஃபிக்கும் அங்கேயும் வந்து கண்டிப்பா வித்தியாசம் இருக்கு. எல்லா ரேஸும் ஒண்ணும் இல்ல. அவங்க ட்ரக்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால தான் நிறைய பேருக்கு வந்து இன்னும் இல்ல அப்படி இல்ல. முதல்ல இப்ப நிறைய ட்ரக் கண்டுபிடிக்கிறது ஃபாரின்ல கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா இந்தியால அதை வச்சு நம்மளும் இப்ப கோவிட் வேக்சின்ல நம்மளுக்கு கண்டுபிடிக்கலையா, பாரத் சீரம்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. நிறைய இந்தியன் ட்ரக்கும் நிறைய இருக்கு. பட் எந்த ட்ரக் கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கிறோம். சைனீஸ் ட்ரக் இருக்கு, ஜாப்பனீஸ் ட்ரக் இருக்கு, அமெரிக்கால இருந்து ட்ரக் இருக்கு. இப்ப இந்தியாலயும் நிறைய ப்ரொடியூஸ் பண்றோம். நீங்க சொன்ன மாதிரி இந்திய மக்களுக்கு என்ன விதமான உடம்பு இருக்கோ அதுக்கு தகுந்த பிரத்யேக மருந்துகளும் இருக்கு. எங்க எது பெஸ்ட் கிடைக்குதோ எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நிறைய குளோபலைசேஷனுக்கு அப்புறம் இந்த ஊர் மருந்து அந்த நாடு மருந்துன்னு கிடையாது. எது பெஸ்ட்டோ, பேஷண்ட்டுக்கு எது குட்டோ அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு நம்ம அதை இங்க எல்லாமே கொடுக்குறோம். இன்ஃபேக்ட் இந்தியாவில் பண்ற நிறைய மருந்துகள் வந்து உலக அளவில் வந்து இட் இஸ் ஃபேமஸ். நமக்கு வந்து இங்கேருந்து வந்து ஸ்டாண்டர்ட் ஜெனரிக்ஸ்னு இருக்கு நமக்கு சொல்றது. அதாவது ஒரு ஒரிஜினல் மாலிக்யூல்னு இருக்கும், ஜெனரிக் மாலிக்யூல்னு இருக்கிறது. அது மற்ற ஊர்களுக்கு வந்து இப்போ நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாஸ் நம்பர் 1 இன் ஃபார்மசின்னு சொல்ற மாதிரி அவங்க நம்ம வந்து கிரியேட் பண்ணி உற்பத்தி பண்ணி நம்ம அதை எக்ஸ்போர்ட்டும் பண்ணிட்டு இருக்கோம். நிறைய கேசஸ்ல இட் இஸ் பெஸ்ட் இன் குவாலிட்டின்னு சொல்லி யூஎஸ்லேயே அப்ரூவ் பண்ண லிஸ்ட்லேயே இருக்கு. ஸோ அங்கேயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரேசஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. இப்போ வந்து சைனீஸ்ங்கிறது ஒரு ரேஸு, இந்தியன் ஒரு இதுங்கிறது ஒரு ரேஸு, சவுத் ஈஸ்ட் ஏஷியாங்கிறது ஒரு ரேஸு, அமெரிக்கன்ஸ்ங்கிறது ஒரு ரேஸ், இந்த மாதிரி தனித்தனி ஆப்பிரிக்கன்ஸ்ங்கிறது ஒரு ரேஸ் இப்படி இருக்கும்போது அதில் அவங்களோட அந்த ஜீன்ஸ் மரபணுக்கள்ல மாற்றங்கள்ங்கிறது இருக்கும். பட் அது எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே தான் இருக்கணுமான்னு சொல்லிட்டு கிடையாது. நிறைய விஷயங்கள் கிட்டத்தட்ட இது வந்து மாற்றங்கள்ங்கிறது இருந்தாலும் 90% வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ட்ரீட்மெண்ட் வந்து மாறாது. அந்த 10%ல அந்த ட்ரீட்மெண்ட் மாறும். அதுக்கு நம்ம இப்போ வந்து கண்டுபிடிப்புகள் பண்ணிட்டு இருக்கோம். கிளினிக்ங்கிறது எப்படின்னா பெண்களுக்கு அதை பத்தி பயம் இருக்கக்கூடாது, ஃப்ரீயா வந்து செக் பண்ணிக்கணும்.
மார்பகத்தை இழந்துருவோமோங்கிற கவலை தேவையில்லை. இப்ப இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்ல எல்லாமே ஈஸியா பண்ணிடக்கூடியது, சைடு எஃபெக்ட்ஸ் ரொம்ப இல்லாத பண்ணக்கூடிய நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு. இது பெண்களுக்கு கிடைக்கணும், அதுக்கான ரீச் எல்லாம் உங்களால தான் நடக்கும். இன்னைக்கு மேடம் ஒருத்தர் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பத்தி கேட்ட ஒரு கேள்வி, இன்றைய புள்ளி விவரம் எங்க ஹாஸ்பிட்டல்ல நாங்க பண்றதை நான் சொல்றேன்னா, அதாவது 10 வருஷம் முன்னாடி நாங்க எல்லாரும் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்த அந்த ஆரம்ப ஸ்டேஜ்ல நாங்க இருக்கும்போது 100 பேருக்கு ஆபரேஷன் பண்றோம்னு சொன்னா அதுல வந்து 90 பேர் 95 பேருக்கு மார்பகம் முழுசா தான் எடுத்து பண்ணணும். இது வந்து 10 வருஷம் முன்னாடி இருந்த புள்ளி விவரம். இன்னைக்கு வந்து அப்படியே ரிவர்ஸ். 100 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கு தான் அந்த மார்பகத்தை எடுக்க வேண்டிய நேரங்கிறது வரும். 90 பேருக்கு அது எடுக்க வேண்டாம். எங்க இதுல வந்து அது வந்து நாங்க ரொம்ப பர்டிகுலரா இருப்போம். முதலே நமக்கு அது வேணுங்கிற அந்த சிகிச்சைகளோ அதுக்கான ஹார்மோன் ட்ரீட்மெண்ட்டோ டார்கெட் ட்ரீட்மெண்ட்டோ என்ன இருக்கோ அந்த மருந்துகளை கொடுத்து அதை ஷ்ரிங்க் பண்ணிட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது அப்பவே நம்ம அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதே அமைப்பை கொடுத்துறோம். ஆன்கோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். நம்ம பிளாஸ்டிக் சர்ஜரியும் ஆன்காலஜியும் கலந்த ஒரு விஷயமா ரெண்டுத்தையும் சேர்ந்து அதே டைப்ல நம்ம முடிச்சிருக்கோம். ஸோ என்னன்னா பேஷண்ட்டுக்கு ஒரே ஆப்ரேஷன்ல 2 in 1 சொல்ற மாதிரி ஒரே ஆப்ரேஷன்ல பிரெஸ்ட் சர்ஜரி ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ரெண்டுமே இருக்கு. சில பேருக்கு ஒருவேளை அதையும் தாண்டி எல்லா மருந்தையும் தாண்டி மார்பகத்தை எடுக்கிற மாதிரி இருந்தாலுமே அதுக்கு செயற்கை மார்பகம்னு பொறுத்தலாம் இல்லை பக்கத்துல இருக்கிற அந்த சதையை எடுத்து மார்பகமா வைக்கிறது, இதுவும் வந்து இன்னைக்கு பண்ணிட்டு தான் இருக்கும். இது எல்லாமே இங்க வந்து நடந்துட்டு இருக்கு. ஐ மீன் யதார்த்தமா நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள். நீங்க கேட்குறீங்க, இதை நான் சொல்றதுனால அங்க இது பண்ணுறேன். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் இல்ல பால் வந்து கொடுக்க முடியாது அதுல, அது வந்து பாசிபிள் இருக்காது சார். அதாவது பார்ஷியலா எடுத்திருந்தா முடியும், பாதியா பகுதியா எடுத்திருந்தோம்னா அதை வந்து ஃபீட் பண்ணலாம், பிரச்சனை கிடையாது. முழுசா எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது. பட் வந்து பாதியா எடுத்துட்டு அந்த ஷேப்புக்கு தான் அந்த கிளாண்ட் இருக்கு. ஃபங்க்ஷனாலிட்டிக்காக கிடையாது. ஆனா பெண்களோட நம்பிக்கை அவங்களோட உடம்பு சார்ந்தது, அதனால அதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்ம கடமை.